இது வந்து ஸ்பெசிஃபிக் பாபாவோட சேனல் மெசேஜஸ். பாபாவோட டைரக்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க உதி இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சுகரை வந்து பாபா முன்னாடி வச்சுட்டு, பாபா படத்து முன்னாடி வச்சுட்டு, அதே நீங்கள் வந்து உதி மாதிரி சாப்பிட்லாம். அதுக்குமே அதே எஃபெக்ட் இருக்கும். யாருக்கோ இது இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் பாபா. ஸோ உதி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் எதை உதி நினச்சி சாப்பிட்டீங்கனாலும் அது உதியாக மாறிடும். ஸோ எஸ்பெஷலி பாபா சுகரை சாப்பிட சொன்னாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ். உதி இல்லாதவங்க இதை நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன். நீங்கள் இப்போ பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலியன்ஸ். ஒரு போராட்டமான சூழ்நிலை உங்களை சுற்றி ஒரே புயல் காற்று வீசிகிட்ருக்கு. நீங்கள் கூட நினச்சிக்கலாம், என் வாழ்க்கையை மட்டும் இப்படி கரம் வச்சு தாக்குது அப்படின்ற மாதிரி. அது நீங்கள் விதின்னு சொல்லலாம், சதின்னு சொல்லலாம். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். எவ்வளோ சூறாவளி வீசினாலும் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 ஸ்டோன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 7 or 5. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்க ஒரு பிளேஸ், ஆன்செஸ்ட்ரல் பிளேஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அது இடையில தான் இருக்கீங்க, நடுவில் நிற்கிறீங்க. ஸோ இந்த கல் தூண்கள் வந்து உங்களை பாதுகாத்துட்ருக்கு. அதை தாண்டி வர சூறாவளியை நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டால் போதும், திரும்ப சரியாயிடும் சூழ்நிலை. ஸோ இப்போ டஃப் சுச்சுவேஷனில் இருக்கனால நீங்கள் மனசு தளர விடணும்னு அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னா, உங்களோட விதி வந்து ரொம்ப சிறப்பானது. அதனால தான் உங்களை வந்து முன்னாடி போக விடக்கூடாது அப்படின்னு நிறைய எனர்ஜிஸ் வந்து உங்களோட போராடிட்டுருக்காங்க. உங்களை கீழே தள்ளுறதுக்கு இது எனர்ஜிஸாக இருக்கலாம், உங்களை பிடிக்காதவங்களாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப தூரம், ரொம்ப தொலைவில் இருக்குது. நீங்கள் வந்து அதை நோக்கி போங்க. நீங்கள் வந்து இங்கே நடக்கிற இந்த சின்ன சலசலப்புக்கெலாம் வந்து அஞ்சிட வேண்டாம். அடுத்தது கிவ் லவ். நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் யார்கிட்டேருந்தும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. பாபா கிட்டேருந்து உங்களுக்கு எல்லா அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உண்மையான அன்பு அங்கேருந்து கிடைக்கும். ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யாருக்கு உங்கள் அன்பை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. உங்களுக்கு அன்பு யார்கிட்டேருந்து வரும்? பாபா கிட்டேருந்து. ஸோ இட்ஸ் டைம் டு கிவ் லவ். இப்போ வந்து நீங்கள் யார்கிட்டேருந்து எனக்கு நானே தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி சோக டியூனுக்கு போக வேண்டாம். நானே தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு செய்கிறதுக்கு யாரும் இல்லை, இல்லைனா என் வாழ்க்கை சிக்கு புழம்பவே வேண்டாம். யூ ஆர் ஸோ செக்யூர். உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் 24/7 உங்களோட தான் இருக்காங்க, உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. மேபி அதை உங்களால் உணர முடியாமல் இருக்கலாம், பட் அவங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஃபார் ஹீலிங் த ஹார்ட். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து இதை என் மனசுக்குள்ளே ஏற்றிக்க போகிறதில்ல. இட்ஸ் லைக் ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம பிட்டர்னஸ்னு சொல்லுவாங்க, நம்ம கசப்பை வந்து உள் வாங்க வச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜீவன். சூழ்நிலைகள் வந்து உங்களை மாற்றிட விட்டுட வேண்டாம். அதுதான் மெயினான ஃபோக்கஸ் இங்கே. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தது, நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யாரோட ஆதரவும் தேவையில்லை. ஏன்னா கடவுளோட ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் புலம்பணுன்னு அவசியம் இல்லை. என்னடா இது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி போய் நின்னேன், ஏன்னா எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் இல்லை, இந்த மாதிரி எதையும் நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டாம். இது உங்களோட பிரச்சனையே ஃபஸ்ட் கிடையாது. ஸோ காம் டவுன். ஸோ உங்களோட ஃபோக்கஸை வேறு இடத்துல போடுங்க, அது ரொம்ப அவசியம். அதே சமயம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முடிஞ்சால் வந்து ஏதாவது மரம், க்ரீனரி, இல்லைனா வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க ஆல்ரெடி. நீங்கள் இதிலேருந்து வெளியில் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீடம். நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட ஸ்டெபிலிட்டியை பிடிச்சிட்டிங்க. உங்கள் கால்கள் வந்து கீழே வந்து உங்கள் வேர்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த புயல் அடிக்கிற இடத்துல ஒரு செடி புயலில் மாட்டினா என்ன ஆகும்? வேர் அந்து போகல. பட் அதே செடி எடுத்து வேறு இடத்துல வச்சிங்கன்னா வேர் பிடிச்சிடும். அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து உங்களோட ஆன்செஸ்ட்ரல் ப்ரொடெக்ஷனில் இருந்தீங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க ஆல்ரெடி. இதுதான் பாபா சொல்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா போதும், உங்களால் இந்த சூழ்நிலையை கடந்து வந்துட முடியும். அப்படி என்ன சூழ்நிலை, என்ன புயல் வீசுது உங்கள் வாழ்க்கையில்? 10 of Pentacles. ஃபேமிலி பார்க்கலாம். பணத்தட்டுப்பாடு. வாவ், யாரையும் இழந்துட்டீங்க, ஃபேமிலியில் யாரோ இறந்துட்டாங்க, இல்லைனா இட்ஸ் லைக் ஃபேமிலி பெட்ரேயல். உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்கல. அந்த துரோகத்துலேருந்து தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து லிட்டரலாக யாராவது ஒருத்தருங்க இறந்துட்டாங்க, அந்த சோகத்தில் இருக்கீங்க. ஆரக்கிள் ஆஃப் கப்ஸ். அதனால தான் இப்போ வந்து உங்கள் பாட்டம் டெக் எனர்ஜி வந்து குயின் ஆஃப் கப்ஸ். உங்கள் காதலை யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா,
அது முடியாது. தடுக்கிறவங்களுக்கு வந்து விதி ரொம்ப வலிமையாக இருக்குது. இது வந்து தெய்வீக காதல். இதை யாராவது தடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயுசு ரொம்ப கம்மி, நாட்களை வந்து எண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி யாராவது நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா அது வந்து கடவுளோட தீர்ப்புன்னு எடுத்துக்கோங்க. அதுக்காக கவுந்து படுத்துட்டு அழுதுட்ருக்காதீங்க. தட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பாருங்கள், உங்கள் காதல், உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் என்னாச்சு? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேற போகுது. அது காதலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும். இவனால இந்த தடைகள் எல்லாமே வந்து விலக போகுது. எல்டர் ஆஃப் வான்ஸ், திஸ் இஸ் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, த கோ கெட்டர். நீங்கள் விடுற மாதிரி இல்லை, த ஃபூல். யாரும் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபேமிலி. நடக்கலை, அது தோற்று போயிட்டாங்க. உங்களை ஏமாற்றி யாருக்காவது காதல் தடையா? காதல் தடை அப்படின்னா இட்ஸ் லைக் எ மூன் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபிக் ரீடிங். இந்த ஸ்பெல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா உங்களுக்கு உதி தான் ஒரே ஒரு மருந்து. ஸோ ப்ளீஸ் ஹேவ் உதி. உதி இல்லாதவங்க வந்து சுகரை சாப்பிடுங்க. அதாவது பாபாவை நினச்சிட்டு இதுதான் உதி அப்படின்னு நினச்சி சாப்பிடணும். நீங்கள் பாட்டு சுகர் எடுத்து வாயில் போட்டது பாபா சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களோட இன்டென்ஷன் கிளியராக இருக்கும். 7 ஆஃப் சோர்ஸ் துரோகம், ஃபேமிலி துரோகம் பண்ணியிருக்காங்க உங்கள் காதலை அழிக்கிறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு. வாட் நான்சென்ஸ்! அப்படின்னா உங்கள் ஃபேமிலியே இல்லை. அப்படி சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு அருகதையும் கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பாபா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னை அர்ஜ் பண்ணி இந்த ரீடிங்கை பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட நம்ம இன்றைக்கி ஆன்சர் கேட்க போகிறோம். அதே சமயம் அதுக்கு முன்னாடி பாபாட்ட என்னன்னு கேட்டலாம். கண்டிப்பாக வந்து உங்களோட புது ஆரம்பம் அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப போராடுறாங்க. இட்ஸ் லைக் எந்த ஃபேமிலியும் இப்படி கேவலமாக நடந்துப்பாங்களா என்ன? உங்களோட புது ஆரம்பம், உங்களோட கோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உயர்வாக இருக்குது. அது காதல் தான் உங்களோட சப்போர்ட்டே, உங்களோட பேக் போனே காதல் தான். அந்த காதலை அழிக்கிறனால உங்களோட முயற்சியை தடுத்துட முடியும்னு நினைக்கிறாங்க. ஷிட்! தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலின்னு கூட சொல்கிறதுக்கு அருகதை இல்லாத. பி பேஷண்ட், தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஆல் யுவர் சாரோஸ் வில் கம் டு an end. அமைதியாக இருங்க. நீங்கள் எதுவுமே பண்ணணுன்னு தேவையே இல்லை. அவங்கவுங்க பண்ணதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. ஸோ பி பேஷண்ட், தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். நீங்கள் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. நோ ரிவெஞ்ச், கத்த வேண்டாம், கூப்பாடு போட வேண்டாம். ஜஸ்ட் உதி. ஸ்பெல் ஒர்க் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உதியை கரைச்சி குடிச்சிடுங்க, நெத்தியில் வச்சுக்கோங்க. யூ வில் ரெக்கவர் ஃப்ரம் டிசீஸ். கண்டினியூ யுவர் எக்ஸசைஸ் ரொட்டீன். லாங் லைஃப் அஷ்யூர்ட், கெயின் சக்ஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குது அப்படின்னிங்கன்னா அது உள்ளேருந்து வெளியில் வந்துடுவீங்க. எக்ஸசைஸ் ரொட்டீனை கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ரே பாபா டு ஸ்டாப் த இன்சிடென்ட் விச் லீட்ஸ் டு ஃபைட், தென் எவ்ரி திங் வில் பி ஓகே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் இதில் பெரிய பார்ட் வகிக்கிறாங்க. உங்களை ஏதாவது வம்பு சண்டை கிழக்கலாம், உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை ஏதாவது ரியாக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அமைதியாக போயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போய்க்காதீங்க. சப்போஸ் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கட் இட் ஆஃப். ஃபோனை கட் பண்ண கற்றுக்கோங்க. இட்ஸ் லைக் பேசிகிட்டு இருக்கோம் நடுவில் இந்த மேனர்ஸ்லாம் வந்து யாருக்கு பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும், யாருக்கு பார்க்க தேவையில்லோ அங்கே நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரிகர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை பற்றி பேசி உங்களை வந்து ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பேசாதீங்க, அப்படியே கட் பண்ணிடுங்க, ரிப்ளை பண்ணாதீங்க. தட்ஸ் பெட்டர். அமைதியாகிடுங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை. அவங்களுக்கு அங்கே வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட பெரிய தண்டனை எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அமைதி தான் உங்களுக்கு வந்து நல்லதையும் கொண்டு வரப்போகுது, இந்த கெட்டதை உங்கள்கிட்ட இருந்து விலைக்கு எடுத்துகிட்டு போக போகுது. பட் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராவது ரொம்ப கெடுதலான எண்ணத்தோடு உங்கள்கிட்ட வந்தாங்க, ஈவன் ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கூட அவங்களோட முடிவு இது தான். இட்ஸ் லைக் யூ ஆர் அ பவர்ஃபுல் பீயிங். ஏன்னா உங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லை. உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது. உங்கள்கிட்ட உண்மையான காதல் இருக்குது. மேபி உங்களோட குடும்பத்தை கூட கெடுக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் எகெயின்ஸ்ட் தெம் அப்படின்னா சரி என்ன ஜென்மங்களோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே. நம்ம இப்போ உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பாபாவோட கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஸோ பி பேஷண்ட், ப்ரே பாபா டு ஸ்டாப் த இன்சிடென்ட். அதனால தான் இங்கே வந்து ப்ரேயர் ரொம்ப அவசியம். நீங்கள் பாபா கிட்ட வேண்டிக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி எந்த கெட்ட சூழ்நிலையும் வேண்டாம், அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியை தழுவிடுங்க. உங்களோட புது ஆரம்பத்தை, மேபி உங்களோட காதலோட புது ஆரம்பத்தை தடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சதி நடக்குது. அதை தடுத்தா நீங்கள் வந்து ரொம்ப உயர்வான நிலைமைக்கு போயிடுவீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறேன். ஐயோ சீரியஸ்லி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சி
அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஹெர்மிட் ரிட்ரீட் அண்ட் ரீசார்ஜ். டேக் ஆஃப். கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டயும் பேசாதீங்க, அமைதியாகிடுங்க. அமைதி தான் இப்போ உங்களுக்கு. இட்ஸ் லைக் இந்த முத்ரா உங்களுக்கு ரொம்ப அவசியம். இல்லைனா மெடிடேட் பண்ணும்போது இந்த முத்ரை யூஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் லைக் ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரல் தானே, ஆள்காட்டி விரல், அப்புறம் வந்து கட்டை விரல். இந்த முத்ரையை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நேச்சரில் போய் மெடிடேட் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட கனெக்ஷனை உருவாக்கி தான். யூ ஆர் ப்ரொடெக்டட். மெடிசன் கார்டியன். பி ஓப்பன் டு ஹீலிங் இன்ஃபர்மேஷன். பி ஓப்பன் டு ஹீலிங் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது கிடைக்கும். இட்ஸ் லைக் டவுன்லோட்ஸ். அது உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கு என்னது கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு விடை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதையும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்கிட்ட கேட்க தேவையில்லை, ரீடிங் பார்க்க தேவையில்லை. நீங்கள் பாபாவை நினச்சிக்கலாம், பெரிய ட்ரபிள்லேருந்து காப்பாற்றுங்கன்னு. அடுத்த செகண்ட் நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான விடை நீங்களே கண்டுபிடிக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் நான் வந்து வெறும் பாதை தான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணுனா வந்து உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு. உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் விடைகள் வந்து உங்களுக்கே கிடைக்கும். இட்ஸ் லைக் அமைதியாக இருக்க சூழ்நிலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிளிக் ஆகும். அதுதான் உங்களோட விடை. ஸோ தேடி பாருங்கள். இந்த ரீடிங் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப குழப்பமான சூழ்நிலைன்னா 5 minutes மெடிடேட் பண்ணி பாருங்கள். இனிஷியலாக ரொம்ப பெரிய போராட்டமாக தான் இருக்கும், பட் யூ வில் பி ஓகே. அப்படி இல்லைன்னா பாபாவை தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே தான் விடை காத்துட்ருக்கு. ஸோ ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.